ஸ்டாலின் நல்லாதான் பண்ணாரு. ஆனா அதிகாரிகளும் அவங்க கட்சிக்காரங்களும் பண்ணதுக்குதான் இன்னைக்கு தேவையில்லாத விளம்பரம் ஆகுது. நல்லா இருந்து எங்களுக்கு மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்க யாரும் கிளாஸ் எடுக்க வேண்டாம். எங்களுக்கு யாரும் கிளாஸ் எடுக்க வேண்டாம். இன்னைக்கு திமுக மேயருக்கு கிளாஸ் எடுக்க தர்மத்தோட நியாயத்தோட நடந்துக்குவாங்க. தயவு செஞ்சு உண்மையான மக்கள் பிரச்சனைகளை பேசுறாங்களா, ஒரு அது ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்தை சொல்றாங்களா, அதை நீங்க கொண்டு வாங்க, தாராளமா மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதை விட்டு போட்டு இத்தனை நாள் திமுக ஆட்சியில் இருந்தப்ப பல கோடி ரூபாய் திட்டங்கள் அவங்க பாடல் நடந்துட்டு இருக்குது. கோயம்புத்தூர் ஃபுல்லா அத்தனை திட்டங்கள் நடக்குது. இந்த தாவேக ஆட்சிக்கு 2 மாசம் ஆச்சு. என்ன ஒரு துரு மாசம் ஒரு ஆணி கூட அடிக்கல. அவங்க பேசுறதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. நாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் எங்களுக்கு தெரியாம போய் இந்த தாவேக புறம்போக்குக்கு போய் ரீல்ஸ் எடுத்து போட்டு அவங்க செய்யற மாதிரி நான் தான் டிச்சு வலிச்சேன், நான் தான் குப்பை வலிச்சேன், நான் தான் இந்த திட்டத்தை செஞ்சேன்னு போட்டுருக்குறாங்க. அதையெல்லாம் தயவு செஞ்சு நீங்க வெளிக்கொண்டு வாங்க. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வாங்க. ஏதோ ஒரு மாயை உலகத்துல மக்கள் ஏமாந்து போயிட்டாங்க. இப்ப எல்லாம் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டா இப்படி பண்ணணும்னு சொல்லி மக்கள் எல்லாம் ரொம்ப மனக்குமுறலோட இருக்காங்க. லெட்டர் வாங்கி தான் போடுவாங்க. ஆனா இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க, பப்ளிக் கிட்ட கிரீவன்ஸ் மாதிரி வாங்கி நீங்க எஸ்டிமேட் போடுங்க. கொடுக்கிற லெட்டரை வச்சு நீங்க எஸ்டிமேட் போட வேண்டாம்னு சொல்லி ஓரல ஒரு தகவல் கொடுத்திருக்கிறத எங்கிட்ட ஒரு ஏஇ சொன்னாரு. அப்ப மக்கள் யாரு கிரீவன்ஸ் கொடுக்கறாங்க அவங்களே கொண்டு வந்து மன்றத்துல உட்கார வச்சு அவங்க பாஸ் பண்ணிக்கிட்டு எப்படி பண்ணா தயவு செஞ்சு அதெல்லாம் விடுங்க, எடுக்காதீங்க. ஓகே, அதாவது என்னென்ன பணிகள் வேணும்னு நாங்க எழுதி கொடுப்போம். அதை சம்பந்தப்பட்ட ஏஇ அவர்கள், செயற்பொறியாளர் அவர்கள் ஆணையாளரிடம் கொடுத்து மன்றத்துல பாஸ் பண்ணணும். ஆனா இன்னைக்கு மேயர் அம்மா என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னா, கவுன்சிலர்கள் கொடுக்கிற லெட்டருக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்காதீங்கன்னு. அதனாலதான் திமுக கவுன்சிலர்ஸ் எல்லாம் இன்னைக்கு கொந்தளிச்சு அந்த அம்மாட்ட போய் சண்டை போட்டாங்க. அதனால மாண்புமிகு திமுக மேயர் அம்மா அவர்கள் கண்ணீரும் கம்பளையுமா 1 ஹவருக்கு மீட்டிங்கை நிறுத்தி வச்சு அழுதுகிட்டே மன்றத்துக்குள்ள போயிட்டாங்க. இதுதான் நடந்தது. நாங்க காங்கிரஸ்ல என்ன கேட்கிறோம்னா, ஊழல் நடந்திருக்கு, அது என்னங்கிறதுக்கு விளக்கம் கொடுங்க. மடியில கனம் இல்லைன்னா அழகா விளக்கம் கொடுக்கலாமே. அந்த செய்தி தப்புன்னு சொல்லட்டுமே, அதை சொல்லுங்கன்னு தான் நான் கேட்டேன். 1. 2வது, பாதாள சாக்கடை இணைப்பு சாய்பாபா காலனி பொறுத்த வரைக்கும் நிறைவடையவே இல்லை. உள்ளார மண் அரிப்பு ஏற்பட்டு பாதாள சாக்கடை எல்லாம், அதாவது ஃபுல்லா பெருச்சாளி எல்லாம் அரிச்சு எங்கேயுமே பாதாள சாக்கடை தெளிவா போறதில்லை, எல்லாம் அடைப்பு. இதுல போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் 1 லட்சம், 1.5 லட்சம், 92,000, 80,000 வரிய போட்டா ஜனங்க எப்படி தாங்குவாங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போறாங்க. ரீல்ஸ் ஆட்சியில இருந்து இப்படிமா ரீல்ஸ் போடுவீங்க, அவங்க தான் பண்றாங்கன்னா தர்மத்தோட நடந்துக்கோங்க. தர்மமும் நியாயமும் நிலைநாட்டப்படும். தமிழ்நாட்டில் இனிமேல் தான் தர்மமும் நிலைப்பட வேண்டும். கூட்டணியில் இருந்தப்ப தர்மமும் நியாயமும் நிலைநாட்டப்படும். கண்டிப்பா அவர் நல்லா பண்ணாரு. உண்மையாலுமே ஸ்டாலின் ஐயா நல்லாதான் பண்ணாரு. ஸ்டாலின் ஐயா நல்லாதான் பண்ணாரு. ஆனா அதிகாரிகளும் அவங்க கட்சிக்காரங்களும் பண்ணதுக்குதான் இன்னைக்கு தேவையில்லாத விளம்பரம் ஆகுது. நல்லா இருந்து எங்களுக்கு மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்க யாரும் கிளாஸ் எடுக்க வேண்டாம். எங்களுக்கு யாரும் கிளாஸ் எடுக்க வேண்டாம். இன்னைக்கு திமுக மேயருக்கு கிளாஸ் எடுக்க தர்மத்தோட நியாயத்தோட நடந்துக்குவாங்க. தயவு செஞ்சு உண்மையான மக்கள் பிரச்சனைகளை பேசுறாங்களா, ஒரு அது ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்தை சொல்றாங்களா, அதை நீங்க கொண்டு வாங்க, தாராளமா மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதை விட்டு போட்டு இத்தனை நாள் திமுக ஆட்சியில் இருந்தப்ப பல கோடி ரூபாய் திட்டங்கள் அவங்க பாடல் நடந்துட்டு இருக்குது. கோயம்புத்தூர் ஃபுல்லா அத்தனை திட்டங்கள் நடக்குது. இந்த தாவேக ஆட்சிக்கு 2 மாசம் ஆச்சு. என்ன ஒரு துரு மாசம் ஒரு ஆணி கூட அடிக்கல. அவங்க பேசுறதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. நாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் எங்களுக்கு தெரியாம போய் இந்த தாவேக புறம்போக்கு
ஊருக்கு போய் ரீல்ஸ் எடுத்து போட்டு அவங்க செய்யற மாதிரி நான் தான் டிச்சு வலிச்சேன், நான் தான் குப்பை வலிச்சேன், நான் தான் இந்த திட்டத்தை செஞ்சேன்னு போட்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் தயவு செஞ்சு நீங்க வெளிக்கொண்டு வாங்க. மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை கொண்டு வாங்க. ஏதோ ஒரு மாயை உலகத்துல மக்கள் ஏமாந்து போயிட்டாங்க. இப்ப எல்லாம் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டா இப்படி பண்ணணும்னு சொல்லி மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப மனக்குமுறலோட இருக்காங்க. நாங்க மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.